யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோளும் தகசுத்தோளும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏப்போத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாயிருப்பதாக. அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கழற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கிடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடே ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாயிருக்க கிடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாயிருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கெருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். சீத்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாயிருக்க கிடவது. அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையையும் உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைக்க கடவாய். அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும். அந்த தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடக்கடவாய். அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும். அதற்குரிய தட்டுகளையும் தூப கரடிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய். அவைகளை பசும் பொன்னினால் பண்ணக்கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுபை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக. குத்துவிளக்கில் இருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் இப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுபை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக. விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாய் இருப்பதாக. அவை எல்லாம் தகடாய் அடித்த பசும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையாய் இருக்க வேண்டும். அதில் 7 அகல்களை செய்வாயாக. அதற்கு நேரெதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவது. அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக. அதையும் அதற்குரிய பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு என்பதே. ஆமீன்.